ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஜனவரி 18, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கப்பல் பழுது பார்க்கும் மையம். கேரளாவில் சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையத்தினை பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். இது இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுது பார்க்கும் மையமாகும். முதல் முறையாக இந்தியாவில் கப்பல் பழுது பார்க்கும் மையத்தினை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். இது எங்கே துவங்கி வைத்திருக்காருன்னா, இவர் கேரளாவில் தான் ஆரம்பித்து வச்சுருக்காரு இந்த கப்பல் பழுது பார்க்கும் மையத்தினை. நெக்ஸ்ட்டு, இலக்கு நிர்ணயம். இந்திய அரசானது 2030 ஆண்டுக்குள் 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. என்னென்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ளே நம்ம ரோடு ஆக்சிடெண்ட் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக 50%, அதை 50% குறைப்பதற்காக ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. 2030க்குள்ளே 50% இந்த ரோடு ஆக்சிடெண்ட் அப்படின்றத கம்மி பண்ணிடணும் அப்படின்ட்டுன்னு. இந்தியாவில் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேட் எதுனா நம்ம தமிழ்நாடு. இந்தியாவில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்பு ஏற்படக்கூடிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட், ஆசிய பௌத்த மாநாடு, ஏஷியன் புத்திஸ்ட் கவுன்சில். புது டெல்லியில் அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டமானது நடைபெற்றுள்ளது. ஏஷியன் புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்றது நியூ டெல்லியில் அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு நடந்திருக்கு. இது 12வது பொது சபை கூட்டமாகும். நெக்ஸ்ட், எங்கே நடந்திருக்குன்னா, இந்த ஆசிய பௌத்த மாநாடு நியூ டெல்லியில் நடந்திருக்கு. எதுக்காகனா அமைதிக்கான. இ-சாக்ஷி நிதி பயன்பாட்டை கண்காணிக்க இ-சாக்ஷி அப்படின்ற செயலியானது உருவாக்கப்பட்டுள்ளது. எம்பி லேட்ஸ் கீழே உருவாக்கப்பட்டுள்ளது. எம்பி லேட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1993. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றத 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இது கீழே, இந்த எம்பி லேட்ஸ் கீழே ஒரு ஆப் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப் பேர் இ-சாக்ஷி. நிதி பயன்பாட்டை கண்காணிக்கிறதுக்காக இந்த இ-சாக்ஷி அப்படின்ற ஆப்பை இந்த எம்பி லேட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த எம்பி லேட் அப்படின்ற அமைப்பை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், திவ்ய கலா மேளா. குஜராத்தின் சூரத்தில் 12வது திவ்ய கலா மேளா நடைபெற்றுள்ளது. திவ்ய கலா மேளா மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு வரும் விழாவாகவும் கொண்டாடப்பட்டுள்ளது. திவ்ய கலா மேளா அவங்களோட சூரத்தில் 12வது திவ்ய கலா மேளா அப்படி எங்கே நடந்திருக்குன்னா, சூரத்தில் தான் இவங்களோட 12th செஷன் நடந்திருக்கு. திவ்ய கலா மேளா. இந்த திவ்ய கலா மேளான்றது என்னென்னா, மாற்றுத்திறனாளியோட அவங்கள ஊக்குவிப்பதற்காக அவங்க உருவாக்குற அந்த கைவினை கலைஞர் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்பாட்டிற்கும் அவங்க கிரியேட் பண்ண அந்த பொருட்களை உலக சந்தைக்கு விற்பனை செய்வதற்காகவும் தான் இந்த திவ்ய கலா மேளா அப்படின்றது ரீசண்டாக குஜராத்தில் உள்ள சூரத்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், சம்பவ். இந்திய இராணுவமானது பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பினை சம்பவ் என்னும் பெயரில் உருவாக்கியுள்ளது. சம்பவ் அதுக்கான அப்ரிவேஷன் என்ன? செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். ரீசண்டாக இந்தியன் ஆர்மி பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பதற்காக சம்பவ் அப்படின்ற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன்.
நெக்ஸ்ட் நாணய தரவரிசை பட்டியல். உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இந்திய ரூபாய்க்கு 15வது இடம் கிடைத்துள்ளது. முதலில் பிடித்திருக்கிறது தினார். குவைத்தோட தினார் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் ரூபாய் வந்து 15வது இடத்தை பிடித்திருக்கு. நாணய தரவரிசை பட்டியல், உலக வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இந்தியா 15வது இடம். அந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடித்திருக்கிறது குவைத்தோட தினார். நெக்ஸ்ட் தேசிய சின்னம். கிர்கிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னமாக பனி சிறுத்தையை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த கண்ட்ரியோட தேசிய சின்னமாக எதை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பனி சிறுத்தையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிசி விருது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனையான தீப்தி சர்மா டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதினை வென்றுள்ளார். ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்றத எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்னா 1909 ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக தீப்தி சர்மா அவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசி விருது வழங்கியிருக்காங்க நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.